இறந்து போனவருடைய மறுமை வாழ்வின் நன்மைக்காக முஸ்லிம்கள் பலர் ஒன்று கூடி அவருக்காக செய்யக்கூடிய பல்வேறு விதமான நற்காரியங்களில் ஜனாஜா தொழுகை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாகும். அதாவது இறந்து போனவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் ஏக இறைவன் அன்னாருக்காக மறுமை நாளிலே சொர்க்கச்சோலையிலே இடமளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹு ரபில் ஆலமீன் இடத்திலே பிரார்த்தனை செய்வதற்காக இந்த ஜனாஜா தொழுகை என்கின்ற ஒரு தொழுகை வழிமுறையை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த இறந்து போனவருடைய ஜனாஜாவை தூக்கிச் செல்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய முஸ்லிம்கள் பலர், அவரை அடக்கம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் ஆர்வம் காட்டக்கூடிய முஸ்லிம்களில் பலர் அவருக்காக நடத்தப்படக்கூடிய ஜனாஜா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் இறந்து போனால் கூட அவர்களுடைய ஜனாஜா தொழுகையில் கூட அவர்கள் கலந்து கொள்ளாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று விடுவதும் அல்லது அந்த இடத்தை விட்டு சென்று விடக்கூடிய ஒரு நிலையையும் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இறந்து போனவர் தன்னுடைய தாய் தந்தையராக இருந்தும் அவருக்கான ஜனாஜா தொழுகையில் பெற்ற மகனை கலந்து கொள்ளாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று விடக்கூடிய ஒரு மிக பரிதாபமான ஒரு நிலையையும் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஜனாஜா தொழுகை என்கின்ற தொழுகையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஆண்களுக்கு மீதுதான் இது கடமை, ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜனாஜா தொழுகையை நடத்த வேண்டும், இதில் பெண்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. ஜனாஜா தொழுகை என்கின்ற தொழுகையை பெண்களும் நடத்த வேண்டும், அந்த தொழுகையிலே பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிவழி. அந்த நபிவழியை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகள் யாரும் பின்பற்றுவது இல்லை. மேலும் அந்த ஜனாஜா தொழுகையை நடத்துவதற்கு யாரும் முன்வருவதும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த ஜனாஜா தொழுகையை பற்றிய போதிய அளவு விழிப்புணர்வு இல்லாததுதான் இது போன்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு காரணமாக அமைந்துவிட்டது. இப்படிப்பட்டவர்களுக்காக இன்றைக்கு ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து ஆதாரபூர்வமான ஒரு சில ஹதீஸ்களை எடுத்து இந்த காணொளியின் மூலம் அவர்களுக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே முதலாவதாக ஜனாஜா தொழுகை என்ற தொழுகை சுன்னத்தான தொழுகையா அல்லது ஃபர்லான தொழுகையா என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். அதாவது ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்காக ஜனாஜா தொழுகை நடத்துவது ஒவ்வொரு தனிநபரின் மீதும் கடமை இல்லை, மாறாக அது ஒரு சமுதாய கடமை. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊரிலே ஒருவர் இறந்து போய் விடுகிறார், அவருக்காக அவருடைய உற்றார் உறவினர்கள் ஜனாஜா தொழுகையை நடத்தி முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதே ஊரிலே மற்றொருவர் இறந்து போய் விடுகிறார், அவருக்கு எந்த ஒரு உற்றாரும் இல்லை, உறவினரும் இல்லை, அவருக்காக என்னவென்று கேட்கக்கூடிய அளவிற்கு யாருமே இல்லாத ஒரு நிலையிலே அவர் இறந்து போய்விடுகிறார். இப்போது அவருக்கு யார் ஜனாஜா தொழுகையை நடத்துவது என்று சொன்னால் அந்த பகுதியிலே வாழக்கூடிய அல்லது அந்த ஊரிலே வாழக்கூடிய முஸ்லிம்களில் சிலர் ஒன்று கூடி அவருக்காக ஜனாஜா தொழுகையை நடத்திவிட்டால் அது அவருக்கு போதுமானதாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்னவென்று சொன்னால் அந்த ஜனாஜா தொழுகையை தனிநபர் கடமை அல்ல, மேலும் அது ஒரு சமுதாய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே இது நம் மீது பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு கடமை. ஆகவே ஜனாஜா தொழுகை என்று சொன்னால் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அல்லது நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே நாம் தொழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் என்று முதல் கைவிட்டு விட வேண்டும். எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தால் உடனடியாக அந்த ஜனாஜா தொழுகையிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் இது சமுதாய கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அறிவித்து விட்டார்கள். மேலும் யாருக்கு ஜனாஜா தொழுகை நடத்தக்கூடாது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு முறை கடன்பட்டவருடைய ஜனாஜா தொழுகை ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த இடத்திலே அந்த ஜனாஜாவை கொண்டு வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பெருமானார் அவர்களே, இந்த ஜனாஜாவிற்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஜனாஜாவின் மீது ஏதேனும் கடன் இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ், இந்த ஜனாஜாவின் மீது கடன் இருக்கிறது என்பதாக கூறினார்கள்.
அப்போது பெருமானார் அவர்கள், அப்படியானால் இந்த ஜனாஜாவிற்கு உங்களில் யாரேனும் ஒருவர் தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜனாஜா தொழுகையை நடத்துகிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த தொழுகையிலே பங்கேற்காமல் ஓரமாக ஒதுங்கி நின்று விட்டார்கள் என்பதாக புகாரி ஹதீஸிலே 2297 மற்றும் 5371 என்ற எண்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாஜா தொழுகையை யார் நடத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஒருவர் இறந்து விட்டார். அப்போது இறந்து விட்டவருடைய வாரிசுகள் தான் இந்த ஜனாஜா தொழுகையை நடத்துவதற்கு உரிமை பெற்றவர்கள். மேலும் அவர்களாக அந்த ஜனாஜா தொழுகையை நாங்கள் தொழவில்லை அல்லது எங்களுக்கு தொழ தெரியாது, உங்களில் யாரேனும் இந்த தொழுகையை தொலைவித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுக் கொடுத்தால் அந்த தொழுகையை வேறு யாராவது ஒருவர் நடத்தலாம். இது தொடர்பாக நமக்கு ஒரு ஹதீஸ் விளக்கமளிக்கிறது. அதாவது, எந்த ஒரு மனிதரின் குடும்பத்தினர் விஷயத்திலும் அல்லது எந்த ஒரு மனிதருடைய அதிகாரத்தின் மீதிலும் நீங்கள் இமாமாக, அதாவது தலைவனாக ஆக வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இது நூல் முஸ்லிமிலே 1078 மற்றும் 1079 போன்ற எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிகள் நாயகத்துடைய இந்த பொதுவான அறிவிப்பிலே நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், ஒருவருடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் அந்த குடும்ப தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் அல்லது அந்த குடும்ப தலைவருடைய அதிகாரத்தில் நாம் தலைவராக இமாமாக ஆகக்கூடாது என்று தெளிவாக கூறிவிட்ட பிறகு, ஒருவருக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய விஷயமும் அல்லது ஒரு ஜனாஜாவிற்கு தொழுகை நடத்தக்கூடிய விஷயமும் இந்த அறிவிப்புக்குள் அடங்கிவிடுகின்றது. எனவே இறந்து போனவருடைய ஜனாஜாவினுடைய தொழுகையை நடத்துவதற்கு அதனுடைய வாரிசுகள் மட்டுமே உரிமை பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த ஜனாஜாவை எந்த இடத்தில் வைத்து தொழுகை நடத்த வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகளை தொழுகும் பொழுது அவருக்கு முன்பாக அல்லது அவருக்கு நேர் எதிராக நான் குறுக்கு வசமாக ஜனாஜாவை வைப்பது போல் தூங்கிக் கொண்டிருப்பேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இது நூல் புகாரியில 383வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இமாமுக்கு முன்புறமாகத்தான் ஜனாஜாவை குறுக்கு வசமாக வைக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அந்த இறந்து போனவருடைய ஜனாஜா ஆண் ஜனாஜாவா அல்லது பெண் ஜனாஜாவா என்கின்ற ஒரு நிலையில, ஆண் ஜனாஜாவிற்கு அந்த இமாம் தலைப்பகுதிக்கு நேராக நிற்க வேண்டும் என்றும், பெண் ஜனாஜாவாக இருந்தால் அந்த பெண் ஜனாஜாவின் நடுப்பகுதி, அதாவது வகிட்டு பகுதிக்கு நேராக அந்த இமாம் நிற்க வேண்டும் என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் ஜனாஜாவிற்காக தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகையிலே அந்த பெண்ணின் வயிற்று பகுதிக்கு நேராக, நடுப்பகுதிக்கு நேராக நின்று தொழுகை நடத்தினார்கள் என்று சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இது நூல் புகாரியிலே 332 மற்றும் 1331 மற்றும் 1332 போன்ற எண்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாஜா தொழுகையை நடத்தும் பொழுது அந்த ஜனாஜாவின் தலைப்பகுதிக்கு நேராக நின்று தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகு அங்கே ஒரு பெண்ணுடைய ஜனாஜா கொண்டு வரப்படுகிறது. அப்போது அங்கே அந்த ஜனாஜாவை கொண்டு வந்த மக்கள் அங்கே இருந்த அபு ஹம்சா அவர்களை பார்த்து, அபு ஹம்சாவே, இந்த ஜனாஜாவிற்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, அந்த ஜனாஜாவிற்கு அபு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தும் போது அந்த பெண்ணின் வயிற்று பகுதிக்கு நேராக நின்று தொழுகை நடத்தினார்கள். அப்போது அந்த தொழுகை நடந்து முடித்ததற்கு பிறகு அந்த தொழுகையில் கலந்து கொண்ட ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமும் அபு ஹம்சா அவர்களிடமும் கேட்டார்கள், நீங்கள் ஆண் ஜனாஜாவிற்கு தலைப்பகுதிக்கு நேராகவும் பெண் ஜனாஜாவிற்கு வகிற்று பகுதிக்கு நேராகவும் நீங்கள் நின்று தொழுகை நடத்தினீர்களே, இது போன்ற ஒரு தொழுகையை இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடத்தினார்களா என்று அவர் கேள்வி கேட்க, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படித்தான் தொழுகை நடத்தினார்கள், மேலும் இந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என நூல் திர்மிதி 985, அதாவது 955
மற்றும் அபுதாவுத் 2779, இப்னு மாஜா 1483, அஹ்மது 11735, 12640 இது போன்ற எண்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தென்படுகிறது. அதாவது நாம் ஒரு ஜனாஜா தொழுகையிலே கலந்து கொள்ள செல்லுகிறோம். அந்த ஜனாஜா தொழுகையில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஜனாஜா தொழுகையில் இது ஆண் மையத்து அல்லது பெண் மையத்து என்று அறிவிப்பு கொடுத்தால் சரி, அல்லது அறிவிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த இமாம் நிற்கக்கூடிய இடத்தை பார்த்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அது ஆண் ஜனாஜாவா அல்லது பெண் ஜனாஜாவா என்பதை. மேலும் அந்த ஆண் ஜனாஜாவிற்கு எப்படி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ அப்படி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பெண் ஜனாஜாவுக்கு எப்படி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ அதன்படி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த எளிமையான ஒரு செய்தியை நாம் மிக அழகாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜனாஜா தொழுகைக்கு பாங்கு இல்லை, ஜனாஜா தொழுகைக்கு ருக்கு இல்லை, ஜனாஜா தொழுகைக்கு சஜ்தா இல்லை. இவையெல்லாம் இல்லாத காரணத்தால் இந்த தொழுகைக்கு உடு தேவையில்லை என்பதாக மார்க்க அறிஞர்கள் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு ஹதீஸ் கிரந்தங்களிலே நேரடி ஆதாரம் ஏதேனும் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு சில ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால், தொழுகையின் திறவுகோல் உழு, அதன் துவக்கம் தஹ்ரீமா, அதாவது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவது. மேலும் அந்த தொழுகையினுடைய முடிவு தஸ்லீமா, அதாவது சலாம் கூறி அந்த தொழுகையை முடிப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இது அபுதாவுத் 56, 523, திர்மிதி 3, 227, இப்னு மாஜா 271, அஹ்மது 957 மற்றும் 1019 என்ற எண்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது ஜனாஜா தொழுகையை நாம் எப்படி ஆரம்பம் செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். ஜனாஜா தொழுகையை தக்பீரில் துவங்குகிறோம். அதை நாம் எப்படி முடிக்கிறோம்? சலாம் கூறி முடிக்கிறோம். எனவே ஒரு தொழுகையை தக்பீரில் ஆரம்பித்து சலாம் கூறி முடித்தால் அதுவும் வளமையான தொழுகையை போன்றதுதான் என்றும், தொழுகை என்று சொன்னாலே உழு நிச்சயம் வேண்டும், ஏனென்றால் தொழுகையின் திறவுகோல் உழு என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறிவிட்டபடியால் ஜனாஜா தொழுகையும் தொழுகைதான் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கு உழு அவசியம் என்று மார்க்க அறிஞர்கள் உறுதி செய்கிறார்கள். ஏனைய பிற தொழுகைகளை நாம் கிப்லாவை நோக்கி தொழுவது போல இந்த ஜனாஜா தொழுகையையும் நாம் கிப்லாவை நோக்கி தான் தொழ வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது திசையை நோக்கி நாம் தொழ வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. பொதுவாக கிப்லாவை நோக்கி நாம் தொழ வேண்டும். அதாவது இதற்கு நமக்கு ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. என்ன என்று சொன்னால், நீ தொழுகைக்கு தயாராகிவிட்டால் முழுமையாக உழு செய்து கொண்டு கிப்லாவை முன்னோக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது நூல் புகாரி 6251 மற்றும் 6667 போன்ற எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தொழுகை என்று சொன்னாலே அதற்கு ஹிப்லா தான். ஹிப்லா என்று சொன்னாலே நமக்கு மேற்கு திசை தான். இந்த இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலே நமக்கு ஹிப்லா, அதாவது திசை, ஹிப்லா என்று சொன்னால் திசை, இந்த திசை மேற்கு தான் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மேற்கு நோக்கி தான் இந்த ஹிப்லா, இந்த ஜனாஜா தொழுகையையும் வளமையான தொழுகையை போல தொழ வேண்டும் என்பதை மேற்காண்ட ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நஜ்ஜாஜி நாட்டு மன்னர் அவருக்கான ஜனாஜா தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய பொழுது அவருக்காக 4 தக்பீர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறி தொழுகை நடத்தினார்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இது நூல் புகாரியிலே 1245 மற்றும் 1318 மற்றும் 1319, 1328 மற்றும் 1334, 1333 மற்றும் 3881, 3879 போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஜனாஜா தொழுகைக்கு 4 தக்பீர்களை கூறி நாம் தொழுகை நடத்த வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவுபட தெரிகிறது. மேலும் 4 தக்பீர்களுக்கு மேல், அதாவது 5 தக்பீர்கள் கூறலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக 5 தக்பீர்கள் கூறலாம் என நமக்கு ஒரு சில ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த காணொளி மிக நீண்ட ஒரு காணொளியாக இருக்கிறபடியால் இந்த காணொளியை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம். மேலும் இதனுடைய 2ஆம் பாகத்தை
நாம் மீண்டும் உங்களுக்கு வழங்குகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியினுடைய தொடர்ச்சியையும் இந்த காணொளியையும் தொடர்ந்து பார்த்து இதன் மூலம் இந்த ஜனாஜா தொழுகையினுடைய சிறப்புகள், இதனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கிக் கொண்டு இந்த ஜனாஜா தொழுகை நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அந்த முஸ்லீமுக்காக ஜனாஜா தொழுகையை நாம் தொழ வைக்க வேண்டும், தொழ வேண்டும், மேலும் பெண்களும் தொழ வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு நாம் விடை கண்டு விட்டபடியால், மேலும் இனி வரப்போகும் காணொளியிலும் ஏராளமான கேள்விகளுக்கு விடை காணவிருக்கிறபடியால் இந்த காணொளிகளை தொடர்ந்து பார்த்து இதில் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த விஷயத்திலே ஏக இறைவன் நாம் அனைவருக்கும் ஒற்றுமையை நிலைநாட்டி நாம் நிச்சயமாக இதனுடைய பலனை பெற்று இன்று முதல் இந்த ஜனாஜா தொழுகையை முறையாக தொழுது, சரியாக தொழுது, இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்ய நமக்கு ஹிதாயத்தை வழங்க ஏக இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌஃபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.